ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் இன்லைன்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா இசட் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இசட் ஸ்டார் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இசட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னுக்கான ப்ரோக்ராம். இது நான் ஆல்ரெடி வந்து நடத்திட்டேன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது நான் இப்போ வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆயிட்டு ஸ்கேனர்ஸ்ல நம்பர் என்ன நம்பர் கொடுக்க போறோமோ அது வந்து கேக்குது. நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணேன்னா 5 ரோஸ் 5 காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 7 இல்ல 10 அது போல வேற நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 15 சொல்லிட்டு என்டர் பண்ணாலும் வந்து 15 ரோஸ்க்கும் 15 காலம்ஸ்க்கும் வந்து ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 7 சொல்லி என்டர் பண்ணனா வந்து இது மாதிரி வருது. இதுல இருந்து நம்மளுக்கு இந்த ஸ்டார்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனா, இப்போ நான் வந்து ரெட் லைன் காட்டியிருக்கேன்ல, அந்த ஸ்டார்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனா நம்மளுக்கு இதர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கிடைச்சிடும். ஸோ அது எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அந்த அதுல இருந்து அது எப்படி வந்து எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சைடு பை சைடு வந்து அந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னான ப்ரோக்ராமும் எழுதி வச்சிருக்கேன். இங்க வந்து இது வந்து இசட் ஸ்டார் பேட்டர்னான ப்ரோக்ராம். இது ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு காட்டுறேன். கொடுத்துட்டு 7 சொல்லி என்டர் பண்ணனா வந்து இசட் வந்து 7 லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 7 ஸ்டார் இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். நார்மலா வந்து எண்ணுங்கிறது யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட். ஸோ இங்க என்டர் எ நம்பர் இப்படி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கலாம். நான் டேரக்டா ஸ்கேனர் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபார் லூப் வரைக்கும் எல்லாமே சேம் தான். இங்க பிரிண்ட் எஃப் இருக்கிறதுல அந்த இடத்துல மட்டும் இஃப் எல்ஸ் கேஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். அது எதுக்காக இஃப் எல்ஸ் கேஸ்னா வந்து மத்ததெல்லாம் சேமா தான் எழுதி வச்சிருக்கேன். இங்க இஃப் எல்ஸ் கேஸ் எதுக்காக எழுதி வச்சிருக்கேன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த இசட் ஸ்டார்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். அதே போல இந்த டயகனல்ல வந்து பிரிண்ட் ஆகணும். அதே போல லாஸ்ட் லைன்ல வந்து இங்க பிரிண்ட் ஆகணும். அப்போதான் நம்மளுக்கு இசட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ இந்த லைன் பிரிண்ட் பண்ணணும்னா அங்க ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன்ல பார்த்தா தெரியும். செகண்ட் வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு வீடியோக்கான லிங்க் தந்திருப்பேன். அது வந்து எப்படி வந்து எக்ஸிகியூஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூலாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஐயோட வேல்யூ இது 0 இல்லை. ஸோ ஐயோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா வந்து இந்த லைன் நமக்கு பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ இந்த லைன் பிரிண்ட் பண்ணணும்னா ஐயோட வேல்யூ இங்க எல்லாமே 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இந்த லைன் எல்லாமே பிரிண்ட் ஆயிடும்ல. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடும். இந்த லாஜிக் மட்டும் கொடுத்துட்டா நம்ம இந்த இந்த பேட்டர்ன் கொடுத்துட்டு இஃப் I ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துட்டா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இருங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்துட்டு 5 சொல்லி என்டர் பண்ணனா வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. மற்ற இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே போல இந்த லைனும் பிரிண்ட் ஆகணும்ல. இந்த லைன்ல வந்து ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. 4 சொல்லிட்டு இருக்கு. 4 வந்து எதன் மூலியமா கொண்டு வரலாம்? என்னோட வேல்யூ 5. 5 விட ஒரு நம்பர் கம்மியா இருக்குல்ல. ஸோ n-1 சொல்லிட்டு எழுதிட்டா வந்து என்னோட வேல்யூ 5. 5 - 1 4. 4 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதனால வந்து I ஈக்குவல் டு n-1 சொல்லி எழுதிட்டேன். இது நீங்க வேற எந்த நம்பருக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலும் வந்து கரெக்டா தான் ஒர்க் ஆகும். நான் மறுபடியும் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்து பார்க்கறேன் பாருங்க. இது மாதிரி கொடுத்தா இதுல வந்து இந்த பேட்டர்ன்ல இந்த லைன் மட்டும் பிரிண்ட் ஆயிருந்துச்சுல, அது கூட லாஸ்ட் லைனும் பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 5னே கொடுக்குறேன். 5 சொல்லி கொடுத்தா பாருங்க ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் வந்து இசட்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆச்சு. இன்னும் இந்த டயகனல் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். வேற நம்பருக்கும் செக் பண்ணி காட்டுறேன். 10 சொல்லி கொடுக்குறேன். ஸோ 10 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டயகனல் பிரிண்ட் பண்றதுக்காக அதுக்கான லாஜிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டர்னை வந்து தெரிஞ்சாலே போதும். இந்த டயகனல் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணா இந்த டயகனல் பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். இதுல வந்து ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜேவோட வேல்யூ
இங்க ஜேவோட வேல்யூ 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். மேல இருக்குல்ல அதுதான் ஜேவோட வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னன்னு சொல்லி கிடைக்குது நமக்கு 0 பிளஸ் 4 சொல்லி கிடைக்குது. பட் நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு இருக்கு 5 சொல்லிட்டு இருக்கு. அது கூட வந்து 0 பிளஸ் 4 பிளஸ் 1 அதாவது I பிளஸ் ஜே பிளஸ் 1 சொல்லி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐயோட வேல்யூ 0 இருக்கு, ஜேவோட வேல்யூ 4 இருக்கு. 0 பிளஸ் 4 4 தான். 4 கூட 1 ஆட் பண்ணா 5. 5 ஈக்குவல் டு 5 வந்து கேஸ் ட்ரூ. ஸோ இந்த ட்ரூ வரும்போது இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கேஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஐயோட வேல்யூ இங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு நேரா 1 சொல்லிட்டு இருக்கும். ஜேவோட வேல்யூ 3 சொல்லிட்டு இருக்கு. 1 பிளஸ் 3 4. ஸோ ஐ பிளஸ் ஜே பிளஸ் 1 சொல்லி போட்டாலும் இந்த இது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லையா, இங்க என்னன்னு சொல்லிட்டு ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்கு, ஜேவோட வேல்யூ 3 பிளஸ் 1 4 வருது. பட் நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு 5 இருக்கு. நம்ம இந்த லாஜிக் எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ஆர் வித் ஐ பிளஸ் ஜே ஈக்குவல் டு என் மைனஸ் 1 சொல்லிட்டு எழுதினாலும் ஓகே தான். ஏன்னா என்னோட வேல்யூ விட ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு. இப்போ இதுக்கு நேரா பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா 0 இருந்துச்சு, இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும். 2 பிளஸ் 2 4. 4ங்கிறது என்னோட வேல்யூக்கு சேமா இல்ல. ஸோ என்னோட வேல்யூக்கு ஈக்குவல்ட்டா இருக்க மாதிரி என்ன பண்ணணும், n மைனஸ் 1 சொல்லிட்டு எழுதிட்டா நம்மளுக்கு 4 சொல்லிட்டு வந்துருமா. ஸோ ஐ பிளஸ் ஜே ஈக்குவல் n மைனஸ் 1 சொல்லிட்டு நம்ம மாத்தணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா வந்து இந்த டயகனல் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு லாஜிக் கிடைக்குது. ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த லாஜிக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த லாஜிக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு பில்ட் அண்ட் டன் சொல்லி கொடுத்தா, இப்போ 4 சொல்லி கொடுத்தா 4 லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதர் ஸ்டார் பேட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ வேற வந்து 20ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணா 20 லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இசட் ஸ்டார் பேட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுல இன்னொன்னு என்ன சொல்ல வந்தோம்னா வந்து இந்த டயகனல் ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ இந்த ஸ்டார் மட்டும் இருக்குல்ல, இது வந்து இந்த கேஸ் இந்த எல்லா கேஸ்லயும் எதனா ஒரு கேஸ் ட்ரூ ஆனாலே வந்து இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து டபுள் டைம் வந்து பிரிண்ட் ஆகாது. இது எல்லாத்துலயும் வந்து செக் பண்ணும். எதனா ஒரு கேஸ் ட்ரூ ஆயிருந்தாலே வந்து இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடும். அதே போல இந்த ஸ்டாரும் வந்து இந்த கேஸ் ட்ரூ ஆகும்போதே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த லாஜிக்கல் ஆர் கேஸ் வந்து எதுக்காகனா வந்து எதனா ஒரு கேஸ் ட்ரூ ஆனாலே வந்து மற்ற கேஸ் வந்து செக் பண்ணாது. இப்போ இது ஃபால்ஸ் ஆயிட்டு இது ட்ரூ ஆனாலே வந்து இந்த கேஸ் இது செக் பண்ணாது. உள்ள வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடும். இந்த 3 கேஸுமே ஃபால்ஸ் ஆனா மட்டும் தான் எல்ஸ் கேஸ்ல போயிட்டு இந்த ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பேசஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.